தமிழ்நாட்டில் மீண்டும் வரவுள்ள கனமழை 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இந்திய பெருங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இன்று மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான பனிமூட்டத்துடன் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. இதனிடையே வரும் 9ஆம் தேதி தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். லேப்டாப் திட்டம் என்பது பரிசு பொருளோ அரசுக்கான செலவு திட்டமோ இல்லை, அது இளைஞர்கள் மீதான முதலீடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர், அறிவுக்கு முக்கியத்துவம் தரும் இயக்கம் திராவிட இயக்கம் என்றார். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். மனிதர்கள் கண்டுபிடித்த 2வது நெருப்பு தான் AI என்றும் முதலமைச்சர் கூறினார். மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய 2வது நெருப்பு தான் AI. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. முதற்கட்டமாக கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கும் விதமாக விழா மேடையில் 10 பேருக்கு மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். AI வருகையால் வேலைவாய்ப்பு அதிகரிக்குமே தவிர குறையாது என கூறிய IIT இயக்குநர் காமகோடி, லேப்டாப் என்பது வெற்றிக்கான கதவு என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய காமகோடி, தமிழில் டைப் செய்வதற்கும் படிப்பதற்கும் ஏற்றாற்போல் இந்த லேப்டாப் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஏனால ஜாப் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு அளவு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ஒண்டி யூஸ் பண்ண வேண்டாம், உங்கள் அம்மா அப்பாக்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதை கொஞ்சம் அந்த டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய எம்பவர்மெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு மாதிரி ஒரு டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஃபார் த ஹோல் ஃபேமிலி இதுலேருந்து கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், சீனா அளவிற்கு பொருளாதாரத்தில் இந்தியா வளரவில்லை என்றாலும் இந்தியாவில் சீனா அளவிற்கு வளர்ந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றார். One of those states which is done exceptionally well is Tamil Nadu. So why this is important for India as a whole is that when people say, oh, why can't India grow like China? The question suddenly becomes, no. Why can't some parts of India grow like the China of Tamil Nadu in India itself? இந்தியாவில் தொழில் தொடங்க சிரமங்கள் குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் அரவிந்த் சுப்பிரமணியன் தெரிவித்தார். கல்வி கிடைக்கப் பெற்றால் அந்த தலைமுறையே அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளவு அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. திமுக அரசு கல்வியையும் அறிவையும் மூலதனமாக கொண்டு செயல்படுவதாக நடிகர் மணிகண்டன் குறிப்பிட்டார். நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை, கல்வியை. இன்று விதைக்கப்படும் விதை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்றும் மணிகண்டன் தெரிவித்தார். பொங்கல், மோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பாரத் மாதா கி, பொங்கலோ பொங்கல்.
மோடி பொங்கல். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றார். அவருக்கு பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1008 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட நிலையில் அமித்ஷா விழா மேடையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் அமித்ஷா வழிபட்டார். அதன் பின்னர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலும் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக அரசு கொண்டு வந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான் குப்பத்தில் அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டிய திட்டங்களுக்குத்தான் திமுக அரசு திறப்பு விழா காண்பதாக கூறினார். மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வரவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டினார். கூட்டணி இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது என்றும் அதிகாரத்தில் பங்கு தேவை என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறிய நிலையில் திமுகவிற்கு தனிப்பெரும்பான்மை இருக்காது என்கிற இடத்திற்கு காங்கிரஸ் வந்துவிட்டதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு குறித்து பேச மாணிக்கம் தாக்கூர் காங்கிரசின் தேசிய தலைவரோ மாநில தலைவரோ அல்ல என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணியால் தான் இந்த தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் வெற்றி பெறோம். அது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை அதிகாரம் என்பது. இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் உறுப்புகளையும் அது பகிர்ந்தா கொடுக்க வேண்டியது. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்வது என்பது மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் அல்ல, தேசிய தலைவரும் அல்ல. அவர் ஒரு கருத்து வெளிப்படையாக இப்படி சொல்வது என்பது அதை அவருடைய தலைமையிடம் சொல்ல வேண்டுமே தவிர வெளிப்படையாக சொல்வது என்பது காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் காங்கிரஸ் கட்சியை தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சியில் உள்ளிருப்பவர்கள், கட்சி உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தான் பலவீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். 2026ஆம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். காங்கிரசும் இந்த கருத்திலே மாறுபடாது என்று நான் நம்புகிறேன். தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றியே பேச முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா அவங்க? அப்படி ஒரு நிலைமை வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை. தனிப்பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகு எதற்காக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும்? இந்த கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முதலில் கூட்டணியில் பங்கு பெறும் கட்சிகளை முடிவு செய்துவிட்டு பின்னர் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து கொள்ளலாம் என என்டிஏ கூட்டணி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பாக திருச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 2வது நாளாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைக்கும் பாஜகவின் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாகவும் OPS புதிய கட்சியாக கூட்டணிக்குள் வந்தால் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியதாக தெரிகிறது. அதே நேரம் இரட்டை இலை சின்னத்தில் OPS போட்டியிட எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை எனவும் அமித்ஷாவிடம் SP வேலுமணி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் ராமதாஸை முடிந்த வரையில் சமாதானம் செய்யுமாறு EPS கேட்டுக் கொண்டதாகவும் தெரிகிறது. தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டு வருவதில் சிக்கல் இல்லை என்றாலும் அவர்கள் விரும்பும் 20 தொகுதிகளை தர இயலாது. வேண்டுமானால் 8 முதல் 10 தொகுதிகளை தரலாம் என்ற நிலைப்பாட்டில் அதிமுக இருப்பதாக கூறப்படுகிறது. சிறிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை முடித்து விரைவில் வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தொகுதி பங்கீடு சிக்கலை பிறகு தீர்த்துக் கொள்ளலாம், முதலில் கூட்டணியை உறுதி செய்து களத்தை தயார் செய்வோம் என அமித்ஷாவுடனான ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்தலில்
நாம் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது. இப்படி பேசி தனது கட்சியினரை உற்சாகப்படுத்தியுள்ளார் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளராக மீண்டும் டிடிவி தினகரனையே தேர்வு செய்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் அடுத்தமையும் ஆட்சியில் அமமுக இடம்பெறும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தேர்தல் நேரத்தில் எதிரி துரோகி என பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும் மக்களின் நலனே முக்கியம் என்றும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் துரோகி எதிரி நண்பன் என்பதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதனால யார் துரோகி யார் எதிரி யார் நண்பர் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க 30 நாட்கள் அவகாசம் இருப்பதாகவும் டிடிவி தினகரன் கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம். இந்த அட்டைப்பெட்டியை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். வரும் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய முறையில் கருத்து கேட்க வைக்கப்பட்ட பெட்டிதான் இது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்களின் விருப்பப்படி கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். எங்க கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திச்சு அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை நாங்கள் இன்னைக்கு பிரித்து பார்ப்பேன். அதில் என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் அறிவிப்பேன். மாநிலங்களவை சீட் குறித்து ஏற்கனவே பேசி முடிவெடுக்கப்பட்டுவிட்டது என்பதால் சட்டமன்ற தேர்தலில் மட்டும் தேமுதிக கவனம் செலுத்தும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். தேமுதிக தரப்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பொங்கல் பண்டிகை முடிந்து பிறகு அமைக்கப்படும் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். கிரிக்கெட் வீரர் ஷமியின் வாக்குரிமைக்கு சிக்கல், ஆந்திராவில் எரிவாயு குழாயில் வாய்க்கசிவால் எரியும் தீ உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஆந்திராவில் ONGC எரிவாயு குழாய் உடைந்ததால் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் ONGC சார்பில் எரிவாயு எடுப்பதற்கான பணி நடைபெற்றது. அப்போது இருசுமண்டலா கிராமத்தின் அருகே குழாய் உடைந்து எரிவாயு வேகமாக காற்றில் பரவியது. எரிவாயுவில் தீப்பற்றியதால் பெரும் தீப்பிழம்பு உருவானது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீ எரிந்ததால் தீயணைப்பு வீரர்களை ஓட்டம் பிடித்தனர். பின்னர் நவீன இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ONGC நிறுவனம், விபத்து ஏற்பட்ட எரிவாயு குழாய் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்றும் இந்த விபத்தால் உயிரிழப்போ யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சர்வதேச நிபுணர்களுடன் ONGC அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் போது அளித்த தகவல்கள் போதுமானதாக இல்லாததால் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சமன் அனுப்பியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்ட போதும் விவரங்கள் போதுமானதாக இல்லை என 1 கோடி பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி கொல்கத்தாவில் வாக்குரிமை பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் வீரரான முகமது ஷமிக்கும் தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. SIR படிவத்தை முகமது ஷமி சரியாக பூர்த்தி செய்யவில்லை என கூறப்படும் நிலையில் உரிய ஆவணங்களுடன் வரும் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடியில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட முகமது ஷமி கிரிக்கெட் விளையாட்டிற்காக சிறு வயதிலேயே கொல்கத்தாவில் குடியேறிவிட்டது குறிப்பிடத்தக்கது. முகமது ஷமியின் சகோதரர் முகமது கைஃபுக்கும் சமன் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் நடிகருமான தீபக் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையம் சமன் அனுப்பியுள்ளது.
கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் காருக்குள்ளேயே வைத்து மருத்துவர்கள் பிரசவம் பார்த்த காட்சிகளே இவை. கேரள மாநிலம் தலശ്ശേരി பகுதியைச் சேர்ந்த 21 வயதான கர்ப்பிணி ஒருவர் கொச்சி அருகே திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றிருந்தார். வரும் 22ஆம் தேதிதான் அவருக்கு பிரசவ தேதி என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. இதையடுத்து கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு காரில் அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவமனையை நெருங்கிய நிலையில் காருக்குள்ளேயே குழந்தை வெளியே வரத் தொடங்கியது. இதனால் மருத்துவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து காரையே பிரசவ அறையாக்கி பிரசவம் பார்த்தனர். மருத்துவ பணியாளர்கள் துரிதமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்ட நிலையில் தாயும் சேயும் நலமாக உள்ளனர். பிரசவம் பார்த்த மருத்துவ குழுவிற்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. டெல்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமர் காலிதுக்கு பிணை வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வடகிழக்கு டெல்லியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டங்கள் வன்முறையாக மாறி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கலவர வழக்கில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் ஷர்ஜில் இமாம், உமர் காலித் உள்ளிட்டோர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு பிணை வழங்க கோரி தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அரவிந்த்குமார் மற்றும் NV அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாமுக்கு பிணை வழங்க மறுத்த நீதிபதிகள் மற்ற 5 பேருக்கு நிபந்தனைகளுடன் பிணை வழங்கினர். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் முற்றிலும் வேறுபடுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவர்களுக்கு எதிராக காவல்துறை தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் பிணை மனுவை நிராகரிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பிணை வழங்கப்பட்ட 5வரும் நிபந்தனைகளை மீறினால் அதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு பிணை ரத்து செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஆபத்தை உணராமல் ரயில் மின்கம்பி அருகே அங்குமிங்கும் ஓடி இளைஞர் அநாயச சாகசத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளம் அடுத்த சோம்பேட்டா ரயில் நிலையத்தில் நின்ற புவனேஸ்வர் திருப்பதி அதிவிரைவு ரயிலின் மீது ஏறிய இளைஞர் அங்கிருந்த பயணிகளின் கவனத்தை ஈர்ப்பதாக எண்ணி வீண் விஷமச் செயல்களில் ஈடுபட்டார். இளைஞரை கீழே இறக்க ரயில்வே காவலர்களும் பொதுமக்களும் போராடிக் கொண்டிருக்க இளைஞரோ மின்கம்பி அருகே அங்கும் இங்கும் ஓடி அநாயச சாகசத்தில் ஈடுபட்டார். பொறுமை இழந்த பொதுமக்கள் கற்களை வீசிய நிலையில் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் இளைஞர் கீழே இறக்கப்பட்டார். இளைஞரை பிடித்து ரயில்வே காவலர்கள் விசாரித்ததில் அவர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சற்று மனநலம் பாதித்தவர் என்பதும் தெரியவந்தது. தான் குற்றமற்றவர் என அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறிய வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோ உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோ தான் குற்றமற்றவர் என தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபராக இருந்த மதுரோவை அமெரிக்க ராணுவ படை அதிரடியாக சிறைபிடித்தது. மதுரோவின் மனைவி சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரும் நியூயார்க்கில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இருவரும் நியூயார்க் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தன்னை வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்ட போர் கைதி என அடையாளப்படுத்திக் கொண்ட மதுரோ தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் மறுப்பு தெரிவித்தார். வழக்கு விசாரணை வரும் மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வெனிசுலாவின் துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அரசின் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் வெனிசுலா இடைக்கால அரசு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வங்கதேசத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த மேலும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அந்நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீதான தாக்குதல் குறித்த செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. வங்கதேசத்தின் கேஷப்பூரைச் சேர்ந்த 38 வயதான ராணா பிரதாப் பைராகி என்பவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஐஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வந்த அவர் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியராகவும் இருந்தார். அவர் தொழிற்சாலையில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ராணா பிரதாப் பைராகியை துப்பாக்கியால் சுட்டனர். தலை மற்றும் தொண்டையில் 3 முறை சுட்டதில் சம்பவ இடத்திலேயே ராணா பிரதாப் உயிரிழந்தார். கொல்லப்பட்ட ராணா பிரதாப் பூர்வ பங்களார் கம்யூனிஸ்ட் கட்சி என தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் இருந்ததால் அவர் மீது 4 வழக்குகள் இருப்பதாகவும் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் வங்கதேச காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் காளிகஞ்ச் என்ற பகுதியில் 40 வயதான இந்து மதத்தைச் சேர்ந்த கைம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். நிலத்தகராறு காரணமாக அவரது முடியை வெட்டியதுடன் மரத்தில் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது.
ஜப்பானில் புத்தாண்டு ஏலத்தில் டியூனா மீன் 28 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. புத்தாண்டையொட்டி டோக்கியோவில் நடந்த மீன் ஏலத்தில் 234 கிலோ எடையிலான டியூனா மீன் இந்திய மதிப்பில் 28 கோடியே 87 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. 1 கிலோ டியூனா மீன் இந்திய மதிப்பில் 12 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. புரதச்சத்து, வைட்டமின்கள், இரும்புச்சத்து உள்ளிட்ட தாதுக்கள் நிறைந்து காணப்படும் டியூனா மீன் ஜப்பானியர்களின் விருப்ப உணவாக உள்ளது. ஜப்பானியர்களின் பிரதான உணவான சுஷி, ஷசீமி உள்ளிட்டவற்றில் டியூனா மீன்கள் சேர்க்கப்படுகின்றன. அதிலும் வடக்கு ஜப்பானின் ஓமா கடற்பகுதியில் காணப்படும் டியூனா மீனுக்கு ஜப்பானியர்கள் மத்தியில் தனி மவுசு உள்ளது. இனப்பெருக்கம் குறைவு, அதிக அளவில் மீன்பிடிப்பு உள்ளிட்ட காரணங்களால் அழிவின் விளிம்பில் டியூனா மீன் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கொட்டும் பனிப்பொழிவில் சுற்றுலாப் பயணிகள் சாகச விளையாட்டுகளில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. பாரிஸ் நகரில் எதிர்பாராத விதமாக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. ஐஃபில் டவர் உள்ளிட்ட இடங்களில் பனிக்கட்டிகள் சூழ்ந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன. இதனால் சுற்றுலாப் பயணிகள் பனிச்சறுக்கு விளையாடி பொழுதை கழித்து வருகின்றனர். பனிப்பொழிவு காரணமாக ஆர்லி மற்றும் சார்லஸ் டி கால் ஆகிய விமான நிலையங்களில் விமான சேவை 15 விழுக்காடு வரை குறைக்கப்பட்டது. இதேபோன்று போஸ்னியா நாட்டின் சரஜேவா நகரில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு கொட்டியது. வீடுகள், சாலைகள், வாகனங்களில் பனிக்கட்டிகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அந்நகரில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் 3 ராஜாக்கள் தினம் என அழைக்கப்படும் எபிஃபானி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது மெல்கயார், காஸ்பர் மற்றும் பால்தசார் ஆகிய 3 ஞானிகள் பரிசு பொருட்களை கொண்டு சென்ற தினத்தை கிறிஸ்தவர்கள் வருடந்தோறும் எபிஃபானி விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இதற்காக தலைநகர் மேட்ரிடில் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஞானிகள் அணிவகுப்பை காண குவிந்தனர். அலங்கரிக்கப்பட்ட வாகனம் அசைந்து வரும்போது பரிசுகள், மிட்டாய்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் குழந்தைகள் கூச்சலிட்டனர். அலங்கார ஊர்திகளிலிருந்து கூட்டத்தை நோக்கி இனிப்புகள் வீசப்பட்டன. அப்போது குழந்தைகள் உற்சாகத்தில் திளைத்தனர். மஹிந்திரா நிறுவனம் XUV 7XO மாடல் காரை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இதன் ஆரம்ப விலை சுமார் 14 லட்சம் ரூபாய். மஹிந்திரா நிறுவனம் XUV 700க்கு அடுத்தபடியாக மேம்படுத்தப்பட்ட கேபின் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுடன் XUV 7XO மாடலை சந்தையில் இறக்கியுள்ளது. ஆரம்ப எக்ஸ்-ஷோரூம் விலையாக 13,66,000 ரூபாய் என நிர்ணயம் செய்துள்ள மஹிந்திரா நிறுவனம் வரும் 14ஆம் தேதி முன்பதிவு தொடங்கும் எனவும் அதே நாளில் டெலிவரி பெறலாம் என்றும் அறிவித்துள்ளது. XUV 7XO மாடலின் கேபின் ஆடம்பரமாக உணரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் 6 மற்றும் 7 இருக்கைகள் கொண்ட வேரியன்ட்களில் வழங்கப்படவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. XUV 7XO மாடல் இந்தியாவில் முதல் முறையாக ICE வாகனத்தில் ஒருங்கிணைந்த டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மோஸ் அனுபவத்தை வழங்கவிருப்பதாகவும் கூறியுள்ளது. டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங்குடன் 540 டிகிரி சரவுண்ட் வியூ கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. அதேபோல பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து 120க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் மஹிந்திரா நிறுவனம் தெரிவித்துள்ளது.